ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறத பற்றி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பகவத் சம்பந்தம் என்ன? தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்பெறுகின்ற இந்த பொங்கல் பண்டிகைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கப்படுகிறது. இந்த பொங்கல் அன்று எல்லோரும் பொங்கல் செய்து அதை சூரிய பகவானுக்கு அர்ப்பணிப்பதாகத்தான் தொன்று தொட்டு அந்த வழிபாட்டு முறை இருந்து வருகிறது. சூரிய பகவான் என்பவர் யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதாவது நாராயணன் சூரிய மண்டலத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்பதை வேதங்களே சொல்லுகின்றன. முக்கியமாக சாந்தோக்கிய உபனிஷத்திலே அவன் சூரிய மண்டல மத்தியவர்த்தி என்று, அவனை ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தி என்றெல்லாம் அந்த உபனிஷத்து சொல்லுகிறது. அதனால்தான் பல பேர் சூரிய நாராயணன் என்று கூட பேர் வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் இந்த சூரிய வழிபாடு என்பதே விஷ்ணுவான நாராயணனை வழிபடுகின்ற ஒரு பண்டிகை தான் என்று நிச்சயமாக சொல்லலாம். முக்கியமாக தமிழ்க்கடவுளாய் திகழ்பவன் திருமால். தொல்காப்பியத்திலே கூட மாயோன்மேய காடுரையுலகம் என்று திருமாலை முதலிலே எடுத்திருக்கிறது. பரிபாடல் என்கிற தொன்மையான நூலிலே திருமாலை பற்றிய பல செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆயினாலே மிகவும் தொன்மையான கடவுள் ஔவையாரும் திருமாலுக்கு அடிமை செய் என்று சொன்னதாக ஆத்திச்சூடியில் காண்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட திருமாலை சூரியனுடைய வடிவிலே, அதாவது சூரியனுக்கு நடுவிலே எழுந்தருளியிருப்பவனாக வழிபடுவது தான் இந்த பொங்கல் பண்டிகை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பொங்கல் என்கிற ஒரு உணவே பெருமாள் கோவில்களிலே தான் தினந்தோறும் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எந்த பெருமாள் கோவிலில் போனாலும் தினந்தோறும் காலை அவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுவது பொங்கல் தான், பொங்கல் தளிகை தான். அந்த பொங்கலுக்கு என்று ஒரு நாள் பண்டிகையாக கொண்டாடுவது என்னவென்றால், அறுவடை முடிந்தவுடனே முதலிலே அந்த பானையை வைக்கிற பொழுது அந்த பானைக்கு வைணவ அலங்காரங்கள், அதாவது என்னையும் என் உடமையையும் சக்கர பொறியொத்தி கொண்டு என்று சொன்னார் போலே அந்த பானையிலே அந்த திருமண் காப்பெல்லாம் அணிவித்து அதிலே வைத்து அந்த பொங்கலை செய்து அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வது என்பது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இது தமிழர் திருநாள், தமிழ்க்கடவுளான திருமால் திருநாள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை.